السلام عليكم ورحمة الله وبركاته. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. அன்புக்கினிய சகோதரர்களே, ஒவ்வொரு நாளும் மஹ்ரிப் தொழுகைக்கு பிறகு தினமும் ஒரு இறை செய்தி என்ற தலைப்பில் குர்ஆன் ஹதீஸ் என்ற மார்க்க விஷயங்களையும் இஸ்லாமிய அடிப்படை கொள்கை சார்ந்த விஷயங்களையும் பார்க்கிறோம். அதன் அடிப்படையில் நாம் பார்க்கின்ற செய்தி தர்மம் செய்வோம் என்கின்ற ஒரு செய்தியை நாம் பார்க்கிறோம். அன்புக்குரிய சகோதரர்களே, நாம் பின்பற்றுகின்ற இந்த இஸ்லாம் என்ற மார்க்கம் சதகா தர்மங்களை நமக்கு வலியுறுத்தி கூறுகிறது. தர்மம் என்பது நம்முடைய பொருளாதாரத்தில் உபரியானதை அல்லாஹுடைய நன்மையும் நட்புகளை எதிர்பார்த்து செலவிடுதல் ஆகும். பொருளாதாரத்தை செலவிடுதல் மட்டும் தர்மம் என்று இஸ்லாம் சொல்லவில்லை. நாம் செய்கின்ற ஒவ்வொரு நற்செயலையும் இஸ்லாம் தர்மம் என்று குறிப்பிடுகிறது. அல்லாஹுடைய தூதர் அப்படித்தான் அதை குறிப்பிடுகிறார்கள். சஹீஹ் புகாரில் வரக்கூடிய செய்தி 6021வது செய்தி. கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள், குல்லு மஅரூஃபின் சதகா, எல்லா நல்லறமும் தர்மமாகும் என்று கூறினார்கள். நாம் புரிகின்ற எல்லா நற்செயலையும் இஸ்லாம் தர்மம் என்று குறிப்பிடுகிறார்கள் என்ற செய்தியை நாம் பார்க்கிறோம். அதே போல அபூதாவுதுல வரக்கூடிய செய்தி 1686வது செய்தி. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிடுகிறார்கள், உங்களில் ஒருவரின் ஒவ்வொரு மூட்டிற்கும் ஒவ்வொரு நாளும் தர்மம் செய்வது அவசியமாகும். அல்லாஹுடைய தூதர் குறிப்பிடுகிறார்கள், மனித உடம்பில் உள்ள எலும்புகளுடைய இணைப்பு மூட்டிற்கு ஒவ்வொரு நாளும் தர்மம் செய்வது அவசியம் என்று அல்லாஹுடைய தூதர் குறிப்பிட்டு விட்டு அது எத்தகைய தர்மம் என்பதை அல்லாஹுடைய தூதர் சொல்கிறார்கள். ஒவ்வொரு தொழுகையும் தர்மமாகும். நாம் தொழுகின்ற ஒவ்வொரு தொழுகையும் இஸ்லாம் தர்மம் என்று குறிப்பிடுகிறது. நோன்பு தர்மமாகும், ஹஜ்ஜு தர்மமாகும், தஸ்பீஹ் சுபஹான் அல்லாஹ், அல்லாஹுவை தூய்மைப்படுத்துகின்ற அந்த வார்த்தை சுபஹான் அல்லாஹ் என்கின்ற கூறுகின்ற வார்த்தை தர்மமாகும். தக்பீர் அல்லாஹ் அக்பர் என்று அல்லாஹுவை பெருமைப்படுத்தக்கூடிய வார்த்தையும் தர்மமாகும். தஹ்மீத் அல்ஹம்துலில்லாஹ் என்று கூறுவதும் தர்மமாகும் என்று அல்லாஹுடைய தூதர் இத்தகைய நற்செயலை தர்மம் என்று குறிப்பிடுகிறார்கள். பொருளாதாரத்தை அல்லாஹுடைய பாதையில் செலவிடுதல் மட்டும் தர்மம் அல்ல, நாம் புரிகின்ற இதுபோல நற்செயலையும் இஸ்லாம் தர்மம் என்று குறிப்பிடுகிறார்கள். இறுதியில் அல்லாஹுடைய தூதர் குறிப்பிடுகிறார்கள், இவை அனைத்திற்கும் ஈடாக 2 ரக்காயத்து லுஹா தொழுகை போதுமானதாகும் என்று அல்லாஹுடைய தூதர் குறிப்பிடுகிறார்கள். ஒவ்வொரு நாளும் நம்முடைய உடலில் உள்ள மூட்டுக்கு தர்மம் செய்ய வேண்டும் என்று கூறிவிட்டு அல்லாஹுடைய தூதர் இத்தகைய நற்செயல தர்மம் என்று கூறிவிட்டு அதற்கு ஈடாக 2 ரக்காயத்து லுஹாவுடைய முற்பகலில் தொழக்கூடிய அந்த லுஹாவுடைய தொழுகை இவை அனைத்திற்கும் போதுமானதாகும் என்பதையும் அல்லாஹுடைய தூதர் குறிப்பிடுகிறார்கள். அதே போல சஹீஹ் புகாரில் வரக்கூடிய செய்தி 2891 அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், மனிதனுடைய உடலில் உள்ள ஒவ்வொரு மூட்டுக்கும் ஒவ்வொரு நாளும் தர்மம் செய்வது அவசியமாகும் என்று கூறிவிட்டு ஒருவரை வாகனத்தில் ஏறிட உதவுவது தர்மமாகும், அவருடைய உடைமைகளை ஏற்றிட உதவுவதும் தர்மமாகும் என்று அல்லாஹுடைய தூதர் குறிப்பிடுகிறார்கள். பிறரிடம் பேசுகின்ற அழகிய இன்சொல் தர்மமாகும். நாம் பிறரிடம் பேசுகின்ற அழகான நல்ல வார்த்தைகள், உரையாடுதலில் பயன்படுத்தக்கூடிய நல்ல வார்த்தையும் தர்மமாகும். ஒரு முஸ்லிம் தொழுகைக்காக எடுத்து வைக்கக்கூடிய காலடியும் தர்மமாகும் என்று அல்லாஹுடைய தூதர் குறிப்பிடுகிறார்கள். அல்லாஹுவை தொழுவதற்காக ஒரு முஸ்லிம் பள்ளிவாசலை நோக்கி எடுத்து வைக்கின்ற ஒவ்வொரு காலடியும் தர்மம் என்று அல்லாஹுடைய தூதர் குறிப்பிடுகிறார்கள். அதே போல அல்லாஹுடைய தூதர் இறுதியாக சொல்கிறார்கள், வழியறியாமல் தடுமாறும் ஒரு மனிதனுக்கு சரியான பாதையை அறிவித்து தருவதும் தர்மமாகும் என்று குறிப்பிடுகிறார்கள். வழி அறியாமல் தடுமாறுகின்ற ஒரு பயணிக்கு இந்த பாதையில் பயணிங்கள், இது சரியான ஒரு பாதை என்று அறிவித்து தருவதும் தர்மம் என்று அல்லாஹுடைய தூதர் குறிப்பிடுகிறார்கள். இப்படி எல்லா நற்செயலையும் அல்லாஹுடைய தூதர் தர்மம் என்று குறிப்பிடுகிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறுதியாக குறிப்பிட்டார்கள், சஹீஹ் முஸ்லிம் 5122வது செய்தி, நல்லறங்கள் எதையும் நீ அற்பமாக கருதாதே, உம்முடைய சகோதரனை மலர்ந்த முகத்துடன் சந்திப்பதானாலும் சரியே என்று அல்லாஹுடைய தூதர் குறிப்பிடுகிறார்கள். சகோதரனை மலர்ந்த முகத்துடன் சந்திப்பதையும் அல்லாஹுடைய தூதர் இது அற்பமாக கருதாது, இதுவும் நற்செயல் தான் என்பதை அல்லாஹுடைய தூதர் குறிப்பிடுகிறார்கள். இத்தகைய நற்செயல் செய்யக்கூடிய நல்லறங்கள் புரியக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்மை ஆக்குவானாக. வாஹிரு தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.